உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆயுத பூஜை திருநாள் வாழ்த்துக்கள். ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜை அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தென்னிந்தியாவில் மிக அதிகமாக ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜைன்னு கொண்டாடுறோம். வட இந்தியாவில் துர்கா பூஜைன்னு தான் 9 நாள்களையும் கொண்டாடுறாங்க. இந்த நவராத்திரி கொண்டாட்டத்தோட உச்சம்தான் ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த 9 நாளும் எதனோட அடையாளம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். மலைமகள், கலைமகள், அலைமகள் இந்த 3 பேருக்குமான கொண்டாட்டம் தான் இந்த 9 நாளும். அதில் குறிப்பாக முதல் 3 நாளை மலைமகளுக்கான துர்க்கைக்கான கொண்டாட்டமாக நம்ம செய்கிறோம். அடுத்த 3 நாளை அலைமகள் அல்லது லக்ஷ்மிக்கான கொண்டாட்டமாக செய்கிறோம். நிறைவான 3 நாட்களை சரஸ்வதி கலைமகளுக்கான கொண்டாட்டமாக செய்கிறோம். சரி, இப்படின்னு கொண்டாடுறோம்ல, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? மலைமகள்னு சொன்னால் மலையை போன்ற உறுதி மிக்கவள் பெண் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அலைமகள் அப்படின்னு சொன்னால் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கும் இல்லை, கடல் வத்தியே போகாது இல்லை, அப்படியான வல்லமையும் ஆற்றலும் மிக்கவள் பெண் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது கலைமகள்னு சொல்கிறோம். பிறவியிலேயே ஞானத்தை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் பெண் அப்படிங்கிறத சொல்லுகின்ற திருநாள் தான் இந்த 3 விதமாக கொண்டாடுகின்ற இந்த நவராத்திரி கொண்டாட்டம் அப்படிங்கிறது. அதை தவிர அந்த 9 நாள் கொலுல 1 படி, 3 படி, 5 படி, 7 படி, 9 படின்னு வைப்போம்ல, இது எதுக்கான அடையாளம்? 9 படிக்கும் விளக்குகளை போட்டு, தோரணங்களை போட்டு, மாலைகளை போட்டு, எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்வதற்கான அடையாளமானா இல்லை, நிச்சயமா. முதல் படியில் ஓரறிவு உள்ள உயிரினங்கள், 2வது படியில் 2 அறிவு உள்ள உயிரினங்கள் அப்படின்னு 6 படி வரைக்கும் வந்துட்டோன்னு வைங்களேன். 6வது படியில் மனிதர்களாகிய நம்முடைய அறிவை சொல்லுகின்ற வகையில் மனித உருவங்களை வைக்கிறோம். 7வது படியில் யாரை வைக்கிறோம் அப்படின்னா, மனிதர்களாக பிறந்து ஞானிகளாக மாறி சித்தர்களாக மாறியவர்கள், அந்த துறவிகள், அவர்களோட உருவங்களை வைக்கிறோம். 8வது படியில் அந்த சிறு தெய்வங்கள், பரிவார தெய்வங்கள்னு சொல்லுவோம்ல, அவங்கள வைக்கிறோம். 9வது படியில் தான் இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் செய்கின்ற அந்த முப்பெரும் தெய்வங்களுடைய அந்த உருவங்களை வைக்கிறோம். அந்த முப்பெரும் தெய்வங்களின் தேவியர்களின் உருவத்தையும் வைக்கிறோம். அப்படின்னா இது வெறுமே உருவங்களை வழிபாடு செய்கின்ற ஒரு விழாதானா அப்படின்னா நிச்சயமாக அப்படியும் இல்லை. மனித உருவில் பிறந்திருந்தாலும் ஓரறிவு மட்டுமே இருக்கக்கூடியவர்களும் நம்ம இருப்போம், 2 அறிவோடு இருக்கவங்களும் இருப்போம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நாம் 7வது அறிவுக்கு உயர வேண்டும், 8வது அறிவுக்கு உயர வேண்டும், 9வது அறிவுக்கு உயர வேண்டும் என்கின்ற தத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு திருநாள் தான் இந்த நவராத்திரி கொண்டாட்டம். குறிப்பாக இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அதை தவிர மிக முக்கியமான தத்துவம் என்ன தெரியுமா? ஆயுத பூஜைக்கு சோம்பலை முயற்சி வெல்லுகின்ற ஒரு தினம், அதே மாதிரி அறியாமையை அறிவு வெல்லுகின்ற ஒரு தினம் அப்படின்னு நினைவில் வச்சுக்கணும். அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது சோம்பலை நீங்கள் விட்டொழித்து திரும்ப திரும்ப உங்களுக்கான வாழ்க்கை கருவிகள், உங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த கருவிகளை வைத்து உழைத்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வெற்றிகள் வந்து சேரும்னு நமக்கு இந்த அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 பேரும் சொல்லி கொடுக்குறாங்க. அதைத்தான் இங்கே தத்துவமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த பண்டிகை கொடுக்கின்ற ஒரு தத்துவம் இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த சமூகம் முழுக்க ஒரு குடும்பமாக நாம் உணர வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், தொழில்நுட்ப கருவியோடு பணிபுரிபவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு உணவு என்று வரும்போது விவசாயிகள் உழைத்து கொடுத்தால்தான் அந்த நெல்மணிகள் நம் வீட்டுக்கு வந்து சேரும். அந்த விவசாயிகளின் உதவி இல்லாமல் நாம் எப்படி வாழ்ந்து விட முடியும்? அதே மாதிரி நம்முடைய தொழில்நுட்பம் இல்லாமல் விவசாயிகளும் வாழ்ந்து விட முடியாது. அதே மாதிரி நெசவாளர்கள், அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அந்த பொருள் தேவையாக இருக்கும், நமக்கு நெசவாளர்கள் நெய்து கொடுக்கின்ற அந்த பொருள் தேவையாக இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய பணியாட்கள் அல்லது பணி செய்பவர்கள், வேலை செய்பவர்கள் எல்லோருக்கும் ஒருவருடைய உதவி மற்றவருக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை தவிர மிக முக்கியமாக நன்றி செலுத்துகின்ற ஒரு திருவிழா. எதுக்கு நன்றி, யாருக்கு நன்றி அப்படின்னு யோசிக்க தோணும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு, செழிப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு, வளமான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வது எது என்றால் நம்முடைய வேலைக்கான கருவிகள்.
அது விவசாயிக்கு கலப்பையாக இருக்கலாம், அல்லது நெசவாளருக்கு நெசவு செய்கின்ற அந்த கைராட்டையாக இருக்கலாம், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தொழில்நுட்ப கருவிகளாக இருக்கலாம். எந்த கருவியாக இருந்தாலும் அவை இல்லாவிட்டால் நம்மால் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க முடியாது என்னும்போது அந்த கருவிகளுக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்றால் இப்படியான ஒரு ஆயுத பூஜையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஆயுத பூஜை என்பது வெறுமே படிகளில் பொம்மைகளை அடுக்கி வைத்து உருவங்களை அடுக்கி வைத்து வருகின்றவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கின்ற ஒரு தினம் மட்டுமே இல்லை. அதை தவிர மனித சங்கிலியால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், உறவு சங்கிலியால் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தினம். அதை தவிர நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் அத்தனை கருவிகளுக்கும் நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு தினம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர இந்த ஆயுத பூஜைக்கு மிக எளிமையான ஒரு பண்டத்தை தான் நாம் படைப்போம். அது என்ன பண்டம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெறுமே அரிசி பொரின்னு சொல்லுவோம்ல, அந்த அரிசி பொரியைத்தான் கொடுக்கிறோம் பிரசாதமாக அல்லது வழிபாட்டு நைவேத்தியமாக. அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா, நீங்கள் இறையை கொண்டாடுவதற்கு, இறையை வழிபடுவதற்கு மிக மிக அதிகமாக பொருட்செலவில் இருக்கக்கூடிய பொருட்களை படைக்க வேண்டும் என்பதல்ல. இறைக்கு எப்போதுமே எளிமைதான் பிடித்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த பொரி, அரிசி பொரி. மிக மிக எளிமையான ஒரு உணவை நாம் பிரசாதமாக அல்லது நைவேத்தியமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜை இன்னொரு விதமாகவும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, மகிஷாசுரனை போரிட்டு துர்க்கை வெற்றி பெற்ற ஒரு நாள் அப்படிங்கிறது புராணம் சொல்லுது. அந்த மகிஷாசுரன் எங்கே இருக்கான்? வானத்தில் இருக்கானா, இல்லை இந்த பூமியில் வேற எங்கேயாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கானா அந்த அசுரன் அப்படின்னு கேள்வி கேட்டால் வெளியில் எங்கேயும் இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி அசுரர்கள் இருக்கிறார்கள். சோம்பல் என்ற அசுரன், அறியாமை என்கின்ற அசுரன், முயற்சி செய்யாமை என்கின்ற அசுரன், உறக்கம் என்கின்ற அசுரன். இந்த அசுரர்களையெல்லாம் நாம் போரிட்டு வெற்றி பெற்றால் நிச்சயமாக நமக்கு மறுநாள் விஜயதசமி என்கின்ற வெற்றி கொண்டாட்டம் கிடைக்கும் என்பதைத்தான் நாம் பின்னி பிணைத்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளையும் நாம் வெறுமே இறை வழிபாடு என்ற உணர்வில் மட்டுமே அணுகாமல் அதில் சொல்லப்படுகின்ற தத்துவங்கள் என்ன என்பதையும் புரிந்து கொண்டால் இந்த வழிபாட்டுக்கான, இந்த கொண்டாட்டங்களுக்கான அந்த உணர்வையும் நாம் பெற முடியும். அப்படி இந்த நவராத்திரி திருவிழா என்பது பெண்மையை கொண்டாடுகின்ற ஒரு திருவிழா, அறிவை கொண்டாடுகின்ற ஒரு திருவிழா. பெண்மை என்பவள் எப்படி இருக்கிறாள் என்பதையும் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு திருவிழா. ஐம்பூதமாக பெண்மை இருக்கிறது. எப்படின்னா, வானமாக விரிந்திருக்கிறாள். ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்கிறோம் அல்லவா? நிலமாக அவள் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறாள். நீராக அவள் எப்போதும் குளுமையாக இருக்கிறாள். ஆகாயமாக விரிந்திருக்கிறாள். அதே போன்று காற்றாக எல்லா இடத்திலும் படர்ந்திருக்கிறாள். நெருப்பாக தூய்மையாக இருக்கிறாள். எல்லாவற்றையும் தூய்மை செய்பவளாகவும் இருக்கிறாள் என்பதைத்தான் அலைமகள், கலைமகள், மலைமகள் என்ற உருவங்கள் அல்லது என்ற தத்துவங்கள், அந்த அர்த்தங்கள் நமக்கு கூறுகின்றன. எனவே பெண்மையை கொண்டாடுகின்ற ஒரு தினம், அறிவை கொண்டாடுகின்ற ஒரு தினம், உழைப்பை கொண்டாடுகின்ற ஒரு தினமாக இந்த ஆயுத பூஜை திருநாள் இருக்கிறது. நாளைக்கு வர இருக்கின்ற விஜயதசமி நம் அத்தனை பேருக்கும் வெற்றியை கொண்டாட வேண்டும், வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் அறிவை கொண்டாட வேண்டும், உழைப்பை கொண்டாட வேண்டும். நமக்கான வாழ்வியல் வெளிச்சத்தை கொடுக்கின்ற கருவிகளையும் மனிதர்களையும் கொண்டாட வேண்டும். தூணை கொண்டாடுவோம், அதே போன்று துரும்பையும் கொண்டாடுவோம் என்று சொல்வதற்காகத்தான் கருவிகளை, எளிய கருவிகளை கையாள்பவர்களையும் எளிய கருவிகளோடு உழைப்பவர்களையும் நாம் இந்த தினத்தில் நினைத்து பார்க்கிறோம். எந்த மனிதரையும் நாம் விட்டுவிடக்கூடாது, எந்த மனிதரையும் நாம் தேவையில்லை என்றும் நினைத்துவிடக்கூடாது என்பதை சொல்லித் தருகின்ற ஒரு தினம்தான் இந்த ஆயுத பூஜை. எல்லோரையும் நன்றியோடு நினைப்போம், எல்லா அறிவையும் நன்றியோடு பெற்றுக்கொள்வோம். அதன் மூலமாக நாளைக்கு நமக்கு விஜயதசமி அன்றைக்கு வெற்றிகள் வந்து சேரும். மீண்டும் நேயர்களுக்கு மனமார்ந்த ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.